பின்னவருக்கு விளங்கி கொள்ள முடியும். முதல் பாருங்க, அதாவது 57வது பக்கத்தில் 1 என்று எண் இருக்கிற இடத்துல அதை பற்றி பாருங்க. இலது எந்தரின் ஆன்மா உலகு. அதுக்கு என்ன உரை எழுதுறாரு பாருங்க. சூன்ய ஆன்மவாதி. அதை கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி சொல்றவங்க யாரு? சூன்ய ஆன்மவாதின்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க கோட்பாடு உயிர் என்ற ஒரு பொருள் இல்லை, உயிர் என்ற ஒரு பொருளே இல்லை. அதை எப்படி மெய்கண்டால் மறுக்க போறாருன்னு படிக்க போறோம். அதுக்கு ஒரு தலைப்பு செய்தி கீழே கொடுத்துட்டார் பாருங்க. ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று கூறுபவர் அவங்க தான் சூன்ய ஆன்மவாதி. இல்லை என்று அறியும் அறிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா? இது கேள்வி. இல்லை என்ற அறிவு, அப்ப இல்லை என்று அறியும் அறிவு என்ற ஒன்று உண்டு அல்லவா? அவ்வாறு அறிவதே ஆன்மாவாகும். ஆதலால் இல்லை என்பதனாலே ஆன்மா உண்டு என்பதாகும். என்னையாச்சு? இது வந்து விசு படம் பார்க்குற மாதிரியே இருக்குது இல்லைங்களா? இல்லைன்னா இந்த புலவர் அறிவொழின்னு ஒன்று இருந்தார், திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவர். பொய்யெல்லாம் பொய்யல்ல, மெய்யெல்லாம் மெய்யல்ல என்னமோ சொல்றார். அப்புறம் அவர் விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓஹோ இந்த பொய் பொய்யல்ல, ஓ இந்த மெய் மெய்யல்ல அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. இலது எந்தலின் ஆன்மா உலது, இல்லை என்பதனாலேயே உள்ளதுன்னு சொன்னா என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு இதுக்கு விளக்கம் பின்னாடி இருக்கிறது. ஆனா ஒரு சுருக்கம் சொல்லிட்டாரு. இல்லை என்று சொல்வது எது? எங்க உயிர்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஒரு முடிவு வந்தேன். இல்லை அப்படின்னு உடனே சொல்ற. இல்லைன்னு சொன்னது எது? இல்லைன்னு நான் சொன்னேன். நான் சொல்லலை, என் அறிவு சொல்லுச்சு. அந்த அறிவு தான் நீந்தாது. அதான் விஷயம். இதை அவங்க பின்ன விரிவாக பார்ப்போம். சுருக்கமாக சொன்ன வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 அறைகள் பூட்டப்பட்டிருக்கு. அதாவது பூட்டு வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ள பூட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம திறந்துருக்கு தான் பூட்டியிருக்காங்க சந்தேகம். ஏன்? பழைய நம்ம காலத்துல ஒரு தாழ்பால் இருக்கும், இழுத்து போட்டு ஒரு பூட்டை பூட்டுனா பூட்டிட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த இந்த பூட்டு அப்படின்னு கூட அது பட்டன் அமுக்குனா லாக் ஆகிக்கிற பூட்டு. அதனால இப்போ தெரியாது. சாத்தி இருக்கு கதவு. 10 வீடு இருந்துச்சு. முதல் கதவு போய் தட்டணும். யாராவது இருக்கீங்களா? ஒரு சத்தத்தீங்க. 2வது வீட்டை போய் தட்டணும். யாராவது இருக்கீங்களா? உணர்த்தீங்க. அப்படியே 10 வீட்டை தட்டணுங்க. 9 வீடு தட்டுற வரைக்கும் ஒரு சத்தத்தீங்க. 10வது வீட்டை தட்டணுன்னே ஒருத்தரும் இல்லை. அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. நான் நம்மளை வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு. என்னன்னு அந்த 10 வீட்டில் யாராவது தான் பாட்டுவாங்க. நாம் போய் பார்த்துட்டு 9 வீடு 10 போய் வந்து ஐயா 10 வீட்டையும் தட்டிட்டு ஒருத்தரும் இல்லைங்கன்னு சொல்லுவீங்களா என்ன? ஏன் 9 வீட்டில் ஒருத்தரும் இல்லைங்க, ஒருத்தரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் வீட்டுக்குள்ள இருக்கு. அப்போ ஒருத்தர் இருந்து தானே இல்லைன்னு சொல்றான். புரியுதா? இல்லை என்று சொன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. இல்லை என்று சொல்வதனாலே உலகு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப எங்க ஒவ்வொன்றா தட்டிட்டு வந்தோம். இல்லைங்கிறது சத்தமே வரல, இருந்துக்கிட்டு ஒருத்தன் சொன்னா இல்லைன்னு. அப்ப என்ன அர்த்தம்? உள்ள ஒருத்தன் இருக்கிறான்னு தெரியுதா இல்லையா? அது மாதிரி கண்ணை மூடி ஆராய்ச்சி பண்ணான். யாரு? சூன்ய ஆன்மவாதி நமக்கு பேர். அவன் என்ன பண்ணான்? அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து இது ஆன்மாவா? ஆன்மா அல்ல. இது ஆன்மாவா? ஆன்மா அல்ல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை வச்சு வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தான். கடைசியில் அவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஏன்? தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான். அப்படி என்னங்க தெரிஞ்சதெல்லாம் சொன்னான்? கண்ணு ஆன்மாவா? காது ஆன்மாவா? மூக்கு ஆன்மாவா? உடம்பு ஆன்மாவா? அந்த கரணம் ஆன்மாவா? இப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னொன்னா எடுத்து வச்சு 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 பார்த்துட்டு கடைசியில சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு இடம் வந்துச்சு. அவன் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான். இனி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அல்லவா? ஆம், நீ சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்?
எனவே ஆன்மா என்ற ஒன்று இல்லை. இது அவங்க எடுத்துக்காட்டு சொன்னா பாருங்க. அதான் அது ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை எடுத்து வச்சு ஒன்னொன்னா 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 முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. இவ்வளவுதாங்க ஆன்மா. அப்ப ஆன்மா என்ன? ஒரு வெங்காயம். ஒன்றுமில்லை என்பதற்கு அவங்க சொன்ன எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, ஒரு வெங்காயத்தை காட்டி இதுதான் ஆன்மா, நீ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா, லேயர் பை லேயரா ஆராய்ச்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த கரணம் ஆன்மாவா இல்ல, நெஞ்சு ஆன்மாவா இல்ல, கல்லீரல் ஆன்மாவா இல்ல, மல்லீரல் ஆன்மாவா இல்ல, சிறுகுடல் ஆன்மாவா இல்ல, பெருகுடல் ஆன்மாவா இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கு மாதிரி தெரியல, பாத்தியா சொல்லல, தெரியல, ஒன்றுமே இல்லைன்னா. இப்ப மெய்கண்டார் என்ன கேட்டாரு, நீ கேட்ட போது இல்லை என்று சொல்லியது எது? இது ஆன்மாவான்னு கேட்ட போது இது ஆன்மா இல்லை என்று சொல்லியது எது? அதுவே நீ. முதல் மறுப்பு. அப்ப இந்த கோட்பாட்டை சொன்னவருக்கு சூன்ய ஆன்மவாதி என்று பெயர். அவர் கருத்து மறுக்கப்பட்டது. இரண்டாவது எனது